சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க இவன் வந்து 10th பாஸ் பண்றது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரமெல்லாம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th வந்து நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன், எல்லாரும் வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாரு, நான் இல்ல என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்துல இருக்கிற தகப்பனார் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர். 4 இடத்துல மைக்க போட்டு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும், 10 பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும், அவன் பேரை நாசம் பண்ணிடணும். ஆனா உண்மையான தகப்பன் உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு, உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாரு. இந்த ஜபத்துல, இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு. அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பேரை, உங்களுடைய வாசனையை எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்களா? பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர், எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது. நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா, என் வேலை ஸ்தலத்துல என் பேரை கெடுக்கலாம், நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம், இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம். ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர், இப்பவும் நான் செஞ்ச சில தவறுகளினால என் பேர் கெட்டு போயிருமோ, என் எதிர்கால நாசமாயிருமோ, என் எதிர்காலத்துல என்னுடைய வருங்கால கணவனிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, மனைவி இடத்துல சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்திடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால், நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல் அன்பு என்ன அப்படின்னா, உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்ல, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு. தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நீங்க உங்களுக்கு இறங்குறாரு. எப்படி இறங்குறாரு அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இந்த ஜபத்துல இருக்கிற நீங்க, இனி எனக்கு ஒரு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் ஒரு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, நான் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இந்த இளைய குமாரனை போல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்க இங்க தொலைச்சிட்டு வந்து இந்த இடத்துல இருக்கலாம். இந்த சத்தத்தை கேட்கும் போதே நீங்க தொலைச்சதுல நீங்க தான் நம்பர் 1. அப்போ நீங்க ஒரு டைம் இல்ல, பல டைம் நீங்க தொலைச்சிருக்கலாம். நிறைய டைம் நான் தொலைச்சிட்டேன் பாஸ்டர், அதனால என் மனைவி நம்பல, அதனால என் கணவன் நம்பல, அதனால என் சொந்தக்காரன் நம்பல, அதனால என் பேங்கே என்ன நம்பல. உங்களை சுற்றி இருக்கிற யாருமே இன்னொரு வாய்ப்பு உங்களுக்கு தருவதற்கு ஆயத்தமா இல்லாம இருக்கலாம். ஆனா இரக்கங்களின் தகப்பனாய கர்த்தர், அவருடைய இரக்கம் என்னன்னா, மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கர்த்தர் தருகிறார். 103வது சங்கீதத்திலே 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம், சேர்ந்து வாசிக்கலாம். 103வது சங்கீதத்திலே நம்ம 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு சொல்லப்படுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்றாருன்னா, தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, வேதத்திலே அநேக இடத்துல ஆண்டவர் தன்னை தகப்பனாக ஆண்டவர் காண்பிக்கிறார். சில இடங்களிலே ஆண்டவர் தாயாக ஆண்டவர் காண்பிக்கிறார். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நான் உங்களை சுமந்து கொண்டு போகிறேன். அப்போ சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை நண்பனாக கர்த்தர் காண்பிக்கிறார், சில இடங்களிலே ஆண்டவர் தன்னை மூத்த சகோதரனாய் காண்பிக்கிறார். அப்படின்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலே எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களுக்கு இல்லையோ, எந்தெந்த உறவுகள் எல்லாம் உங்களை ஏமாற்றுகிறார்களோ, அந்த உறவுல எல்லாம் யார் இருப்பான்னா கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறார். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, நானே உன் நாயகன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. தகப்பனை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. தாயை இழந்த ஒரு பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நானே தாய் அப்படின்னு சொல்றாரு. என் கூட பிறந்த சகோதரங்க யாருமே இல்லையே, எல்லாருக்கும் சகோதரங்க இருக்காங்களே, எனக்கு மட்டும் சகோதரங்க இல்லையேன்றவங்களுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சகோதரனாய் இருக்கிறார். ஆனா பல இடங்களிலே இந்த தகப்பன் தாய் அப்படின்றத ஆண்டவர் இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கிறாரு. நான் உனக்கு அப்பா, நான் உனக்கு அம்மா, நான் உனக்கு அப்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய அன்பு. சிலருடைய தகப்பனும் தாயும் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில அமையாம இருக்கலாம். ஆனா மோஸ்ட்லி 90% ஜனங்களுடைய அம்மா அப்பா எப்படிதான் இருக்காங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்றவங்களா இருக்காங்க. இந்த உலகத்திலேயே அதிகமான அன்பு நம்ம மேல செலுத்தணும் அப்படின்னு சொன்னா ஒரு தகப்பன் தாய் தான் அந்த அன்பு செலுத்த முடியும், வேற யாருமே செலுத்த முடியாது. வேற எல்லாருடைய அன்பும் எவ்வளவுதான் இருந்தாலும் அது ஒரு டெம்பரரியான அன்பு. ஒரு விஷயம் ஒரு 10th எழுதுகிற ஒரு வாலிப பையன், அப்ப அந்த வாலிப பையனை பார்த்து ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருமே இவன் எங்க படிக்க போறான், இவன் 10th ஃபெயில் ஆக தான் போறான். ஏன்னா அவன் ஒரு மக்கு ஸ்டூடெண்ட், உண்மையிலே அவனுக்கு எதுவுமே புரியாது.
அவனுக்கு அவ்வளவுதான் அவனுடைய கெப்பாசிட்டின்னு வைங்களேன். அவனால வந்து 10th பாஸ் பண்றதுக்குரிய அந்த வழிகள் எல்லாம் ரொம்ப குறைவுதான். அப்போ சொந்தக்காரங்க எல்லாருமே சொல்றாங்க இவன் வந்து 10th பாஸ் பண்றது கடினம் அப்படின்னு சொல்லி. ஆனா அவருடைய அந்த பையனுடைய தகப்பனார் என்ன பண்ணாருன்னா, அந்த மகனுடைய எக்ஸாம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் தன்னுடைய பிள்ளைக்காக அவன் எக்ஸாம் எழுதுற போற நேரம் எல்லாம் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய வீட்டுல தன்னுடைய மகனுக்காக முழங்காலே நின்று ஜெபம் பண்ணாரு. முழங்காலியே. ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அந்த 10th வந்து நல்ல மார்க்கோட அந்த பையன் தம்பி பாஸ் பண்ணான். அப்போ நான் நம்புறேன் எல்லாரும் வந்து அவன் ஃபெயில் ஆகட்டும், அவன் ஃபெயில் ஆனா பரவாயில்ல, அவன் ஃபெயில் ஆகத்தான் போறான் அப்படின்னு சொல்லும் போது தகப்பனார் என்ன பண்றாரு, நான் இல்ல என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது, என் பிள்ளை தோத்து போயிடக்கூடாது. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உலகத்துல இருக்கிற எத்தனை பேர் வேணும் என்றாலும் நீங்க ஃபெயில் ஆயிரலாம்னு நினைக்கலாம், நீங்க வாழ்க்கையில தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க சொந்தக்காரங்க உங்களை தோற்று போகணும்னு நினைக்கலாம், உங்க உலகத்துல இருக்கிற தகப்பனார் ஒருவேளை நீங்க தோற்று போகணும்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நீ ஜெயிக்கணும்னு நினைக்கிறவர் கர்த்தர், உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். ஹல்லேலூயா. நீங்க ஜெயிக்கத்தான் போகிறீர்கள், கர்த்தர் உங்களை ஜெயமாகத்தான் கர்த்தர் வைக்க போகிறார். அப்போ தகப்பனாருடைய அன்பு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான அன்பு. சில வீடுகளிலே வந்து சில அம்மாங்க வந்து தகப்பனார சத்தம் போடுவாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அக்கறை இருக்கா? பிள்ளை மேல அக்கறை இருக்கா? குடும்பத்தில் அக்கறை இருக்கா? அக்கறை இருந்தா இப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு நிறைய தாயார் வந்து கத்துவாங்க. ஆனா உண்மையிலே தாயார்களை யாரையும் நான் குறைச்சு சொல்லல. உண்மையான நல்ல தகப்பன்மாரு வெளியே செல்ல மாட்டாங்க, வெளியே காமிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு முழு குடும்பத்தினுடைய பொறுப்பையும் யாருதான் சுமப்பான்னா, தகப்பனார் தாங்க சுமப்பாங்க. இந்த இப்ப வந்து வாலிப பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளைங்க யாருக்கு பின்னாடியே போவாங்கன்னா, அம்மா பின்னாடியே போவாங்க பாருங்களேன், மம்மி மம்மி மம்மின்னு போவாங்க. ஆனா யங்ஸ்டர் ஆயிட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க ஒரு வாலிப வயசு வந்துச்சுன்னா பிள்ளைங்க அம்மா பின்னாடி போறதை விட்டுட்டு அப்பா பின்னாடி போவாங்க. அப்பாவை ரொம்ப டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அப்பாட்ட ரொம்ப பேச மாட்டாங்க, அப்பா இருக்கும்போது கத்த மாட்டாங்க, அம்மாட்ட என்ன வேணாலும் கத்துவாங்க, குதிப்பாங்க, திட்டுவாங்க. ஆனா அப்பா இருக்கும்போது மட்டும் சரி அவர் இருக்காருல்ல. ஏன் அப்படின்னா வளர வளர தெரியும் அம்மா தியாகி தான், ஆனா அப்பா வெளியே சொல்லாத பெரிய தியாகி. இங்க இருக்கிற எல்லா தகப்பன்மாருக்காக ஆண்டவருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். இந்த சத்தத்தை கேட்கிற தகப்பன்மாருக்கு நன்றி சொல்றேன். எல்லாருடைய இருதயத்திலையும் நிறைய குமுறல்கள் இருக்குது. உங்களை மாதிரி சில நேரத்தில் வெளியே கொட்ட மாட்டாங்க, வெளியே அழ மாட்டாங்க. ஆனா அந்த முழு பாரத்தையும் தன்னுடைய இருதயத்துல சுமக்கிறது யார் அப்படின்னா, தகப்பன் தாங்க சுமக்கிறாரு. என் பிள்ளை நல்ல, ஏன்னா நீ பாருங்க சில வீடுகளில் பாத்தீங்கன்னா யாரு படுத்த உடனே தூங்குறது? பெண்களா ஆண்களா? சொல்லுங்க. படுத்த உடனே தூங்குறது பெண்களா ஆண்களா? இவ உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க கை தூங்க பார்க்கலாம். படுத்த உடனே நான் தூங்கிடுவேன்றவங்க கை தூங்க பார்க்கலாம். பெண்கள் நல்லா கை தூங்க, தப்பு இல்லை, கை தூக்குங்க. ஆமா, நிறைய பேர் இருக்கீங்க. இந்த பக்கத்துல படுத்த உடனே தூங்குங்க ஆண்கள் அப்படின்னு கை தூக்குனா நிறைய பேர் தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப லேட் ஆகும். அந்த அந்த அப்படின்னா ரொம்ப ஃப்ரீயா மைண்டை வச்சிருக்கிறவங்க படுத்த உடனே தூங்கிடுவாங்க. ரொம்ப நிறைய டென்ஷனை தலையில வச்சிருக்கிறவங்க தான் லேட்டா தூங்குவாங்க. நிறைய மனைவிகளை திட்டுவாங்க, ஏன்னா தூங்கி தொலை வேண்டியதானே, என்ன பண்றீங்க அப்படின்னு. ஆனா இவர் நாளைக்குள்ளதை யோசிச்சிருப்பாரு. அப்போ இந்த தகப்பன் கேரக்டர் அப்படின்றது உலகத்திலேயே அவ்வளவு மேன்மையானது. அப்ப அதுதான் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்ப்பா. ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். இன்றைக்கு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையிலே உங்க அப்பா உங்களுக்கு பெரிய இரக்கம் பாராட்டி இருக்கலாம். எங்க அப்பா மாதிரி யாருமே வர முடியாது பாஸ்டர், எங்க அப்பாவுடைய இரக்கம் ரொம்ப பெரிய இரக்கம். நான் நம்புறேன் இல்ல, உங்க அப்பாவும் உள்ளதான். ஏசப்பா அதை விட மேலானவரா இருந்து சொல்றாரு, உங்க அப்பாவை மாதிரி நானும் உனக்கு இறங்குவேன். உங்க அப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கும் போது பரலோக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனாரை விட மேலானவர் நம்முடைய கர்த்தர். ஆமென். ஆண்டவர் சொல்றார், உங்க அப்பா இறங்குற மாதிரி நான் உனக்கு என்ன பண்ணுவேன்னா இறங்குவேன். எல்லாரும் கையை உயர்த்தி சொல்ல போற இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. தகப்பனே இல்லாம வெளியூர்ல இருக்கிற உன் பிள்ளைக்கு கர்த்தர் இன்னைக்கு இறங்க போகிறார். தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு இறங்க போறாரு. எங்க அப்பா என் கூட இல்லையே, எங்க அப்பா என்ன தட்டி கொடுக்கலையே, ஓ எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே முடியலையே, ஆனால் பரலோக தகப்பனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இறங்குவேன். சொல்லுங்க கையை உயர்த்தி, அப்பா இந்த வாக்கு தத்துவம் எனக்கு தான். ஆமே. அவருடைய இரக்கம் எல்லாத்தையும் கொண்டு சேர்க்கும். அவருடைய இரக்கம் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தான் சொல்லும். அவருடைய இரக்கம் எதிரியினுடைய கண்ணுக்கு உங்களை அழகா மறைக்கும். ஆமென் சொல்லுங்க. இந்த தகப்பனாருடைய இரக்கம் அப்படின்றத நம்ம வந்து வேதத்துல வாசிக்கும் போது பல இடங்களில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. தகப்பனுடைய இரக்கம்ன்றது சாதாரணமானது அப்படின்னா, ஒரு பிள்ளை வந்து தப்பு பண்ணும்போது ஒரு உலகத்துல இருக்கிற மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை வெளியரங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க.
அது வெளியா வந்து அவனை தப்பானவனா காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த 15ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ஒரு தகப்பன் இருந்தார், அந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருக்கிறார்கள். அப்போ நான் அதுல வாசிக்கும் போது நான் என்ன கண்டுபிடிச்சேன்னா, அங்கே தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் இறங்குறாரு. எப்படி இறங்குறாரு அப்படின்னா, உலகத்திலே இருக்கிறவங்க எல்லாருமே அவனை தப்பானவனா காமிக்கணும்ன்றதுல ரொம்ப வைராக்கியமா இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அவனுடைய கூட பிறந்த சகோதரன் அங்க அவங்க பப்ளிக்கா என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க, என்ன நடந்துட்டு இருக்குது, உங்க பையன் யாருன்னு தெரியுமா, வேசிகளிடத்தில் தன் ஆஸ்தியை அழித்து போட்ட உங்க பையன் அப்படின்னா அவன் நல்லவனே கிடையாது, அவன் கெட்டவன், உங்க பணத்தை எடுத்துட்டு போனா, உங்க பணத்தை செலவு பண்ணா, உங்க பணத்தை அசுத்தமான இடத்துல செலவு பண்ணா, நீங்க போய் அவனை எப்படி நினைக்கிறீங்க? ஆனா வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய பார்வைக்கும் தன்னுடைய பையனை கெட்டவனா இல்ல நல்லவனா காமிக்கணும்னு அவங்க அப்பா ரொம்ப முயற்சி எடுக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பிரதர் வந்து ஒரு வாலிப தம்பியை குறித்து அவர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நடந்துச்சு பாஸ்டர், இந்த மாதிரி நடந்துச்சு, நான் வந்து பேசினேன், அவங்க அப்பாட்ட பேசினேன். அப்போ அவங்க அப்பா வந்து என்கிட்ட சாரி கேட்டாரு. இதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுத்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னாரு. ஆனால் சொல்லிட்டு ஒன்று மட்டும் சொன்னாரு, பிரதர் நீங்கள் இதை வேற யார்கிட்டையும் சொல்ல வேணாம் பிரதர், அவன் மாறிடுவான் பிரதர், கண்டிப்பா அவன் மாறுவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நீங்க யார்கிட்டயாவது சொன்னீங்கன்னா அவனை எல்லாருமே தப்பா பார்த்துருவாங்களே பிரதர் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அதனால நீங்க ஒன்னும் அதை வெளியே காமிச்சுக்காதீங்க பாஸ்டர் அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. அப்போ தன்னுடைய பிள்ளை தப்பு பண்ணது இது உலகத்தானா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க, 4 இடத்துல மைக்க போட்டு சொல்லுவாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம் கூட அப்படிதான் போயிட்டு இருக்குது. யாராவது ஒருத்தர் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா உடனே யாருக்காவது ஒருத்தருக்கு சொல்லணும், 10 பேருக்கு முன்னாடி அவன் பேரை கெடுத்துடணும், அவன் பேரை நாசம் பண்ணிடணும். ஆனா உண்மையான தகப்பன் உங்க பேரை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாரு, உங்க பேரை பெருமைப்படுத்தணும்னு நினைப்பாரு. இந்த ஜபத்துல இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துல ஆண்டவர் உங்களிடத்துல பேசுறாரு, அன்பு தேவ பிள்ளையே, உங்களுடைய பேரை உங்களுடைய வாசனைய எந்தெந்த இடத்துல கெடுக்கணும்னு மனுஷங்க முயற்சி எடுத்துட்டே இருக்காங்களா? பாஸ்டர் உண்மைதான் பாஸ்டர், எனக்காக தான் அந்த வார்த்தை பேசப்படுது, நான் ஒரு தப்பு பண்ண மாட்டேனா, நான் ஒரு மிஸ்டேக் பண்ண மாட்டேனா, என் வேலை ஸ்தலத்துல என் பேரை கெடுக்கலாம், நான் குடியிருக்கிற இடத்துல என் பேரை கெடுத்துடலாம், இல்லைன்னா என் சொந்தங்களுக்கு முன்னாடி என் பேரை கெடுத்துடலாம். ஏற்கனவே என் பேரை நிறைய கெடுத்துட்டாங்க பாஸ்டர், இப்பவும் நான் செஞ்ச சில தவறுகளால என் பேர் கெட்டு போயிருமோ, என் எதிர்கால நாசமாயிருமோ, என் எதிர்காலத்துல என்னுடைய வருங்கால கணவனிடத்துல சொல்லிட்டாங்கன்னா, மனைவி இடத்துல சொல்லிட்டாங்கன்னா, அந்த குடும்பத்திடத்துல சொல்லிட்டாங்கன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னு உங்களுடைய இருதயம் அங்கலாய்க்குமானால், நான் நம்புறேன் தகப்பனுடைய முதல் அன்பு என்ன அப்படின்னா, உன் பலவீனங்களை வெளியே சொல்ற அன்பு இல்ல, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு, உன் பலவீனங்களை மறைக்கிற அன்பு. இதுவரைக்கும் ஆண்டவர் உங்க பலவீனங்களை எல்லாம் மறைச்சிருக்காரு. நீங்க எவ்வளவு பலவீனமானவங்கன்னு உங்க மனைவிக்கு தெரியாது பிரதர், உங்க கணவனாருக்கு தெரியாது சிஸ்டர், உங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது மகன், ஆனா கர்த்தருக்கு தெரியும் உங்க பலவீனம் என்னன்னு தெரியும், உங்க விழுகை என்னன்னு தெரியும், உங்க பாவம் என்னன்னு தெரியும், உங்க தப்பு என்னன்னு தெரியும். ஆனா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா, எல்லாருடைய கண்ணுக்கு முன்னாடியும் உங்க பலவீனத்தை இதுவரைக்கும் மறைச்சாரு, உங்க பலவீனத்தை இத்தனை நாட்களும் மறைத்தார். ஓ, உங்களுடைய பலத்தை மட்டும்தான் மற்றவங்களுக்கு முன்னாடி காமிச்சாரே தவிர உங்க பலவீனத்தை ஆண்டவர் காமிக்கவே இல்லை. அந்த தேவன் தான் இன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன் பலவீனத்தை நான் வெளியே சொல்ல போவதில்லை, நான் உன்னை மறைப்பேன். ஓ ஹalleluya, அந்த பலவீனத்தை மறைத்து உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நான் வெளிப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இனி உன் பேர் கெட்டு போவதில்லை, இனி உங்களுடைய பிள்ளையினுடைய பேர் கெட்டு போவதில்லை. நீங்கள் அந்த காரியத்தை குறித்து பயப்பட வேண்டாம், கர்த்தர் மன்னித்து விட்டார். ஒரு தகப்பனுடைய இறக்கம் என்ன அப்படின்னா, அந்த தகப்பன் வந்து பலத்தை எல்லாம் வெளியே காமிச்சு பலவீனத்தை எல்லாம் என்ன பண்றாருமா, மறைக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் நம்ம பேர் புகழோட நிறைய இடத்துல இருக்கிறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா, நம்முடைய பலவீனத்தை அல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா பலத்தையே. இந்த நாள் முழுக்க நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல என்ன ஜெபிக்கணும்னா, ஆண்டவரே என் பலவீனம் என் ஆண்டவருக்கும் எனக்கு மட்டும் தெரிந்தா போதும். அதனால உங்க பலவீனத்தை வந்து நிறைய நேரத்துல எல்லார்ட்டையும் ஷேர் பண்ண கூடாது, அது ரொம்ப தவறான ஒன்று. நிறைய பேர் அது ரொம்ப ஞானம் இல்லாம அதை நிறைய பேர் செஞ்சுறாங்க. தன்னுடைய பலவீனத்தை பாக்குறவங்கள்ட்ட எல்லாம் சொல்றது, நான் இப்படி பலவீனமான. உங்களுடைய பலவீனத்தை எங்க சொல்லணும்னா தேவ சமூகத்துல மட்டும்தான் நீங்க சொல்லணும். உங்க பலவீனத்தை மனுஷனுக்கு முன்னாடி உங்க பலவீனத்தை நீங்க சொல்லிடவே கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் வந்து உங்களை பலப்படுத்த தான் போறாரு, கர்த்தர் அதை ரொம்ப ஈஸியா எடுத்துக்குவாரு, வெளியே சொல்ல மாட்டாரு. ஆனா மனுஷனிடத்துல உங்க பலவீனத்தை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அதை அவங்க அந்த கண்ணோட்டத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க, அந்த எண்ணத்தோட தான் உங்களை பார்ப்பாங்க. அதனால நீங்க உங்களுக்குள்ள தாழ்மை இருக்கட்டும். நான் பலவீனமானவன் அப்படின்றது உங்களுக்குள்ள எப்பவுமே அந்த எண்ணம் இருக்கணும். நான் பலன் உள்ளவன் அப்படின்னு நினைக்கிறத விட பலவீனமானவன் நினைக்கிறதா பெரிய ஸ்ட்ரென்த், அதுதான் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போகும். ஆனா மனுஷனுக்கு முன்னாடி என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த கல்யாணமாக போற பிள்ளைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த போன் பேச விட்ட உடனே தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது எல்லாத்தையுமே ஒப்புவிப்பாங்க. பாருங்க, என் கணவனர் வருங்கால கணவனாருக்கு எதையும் நான் மறைக்க கூடாது, வருங்கால மனைவிக்கு நான் எதையுமே மறைக்க கூடாது, எல்லாத்தையுமே ஓப்பனா சொல்லணும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற மொத்தத்தையும் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட எண்ணத்தோட யார் இருந்தாலும் ஒண்ணு நினைச்சுக்குங்க,
ஆண்டவர் முதுகுக்கு பின்னாடி போட்டாரு, ஆண்டவர் கடலின் ஆழத்துல போட்டுட்டாரு. நீங்க என்னைக்கு மன்னிப்பு கேட்டீங்களோ அன்னைக்கே ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப தோண்டி நான் ரொம்ப ஓப்பன் ஹார்ட், நான் எல்லாத்தையுமே சொல்லுவேன்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஆபத்து யாருக்கு தான் வரும் சொல்லுங்க? ஆண்டவர் அதை திருப்பி எடுக்க மாட்டார். அதனாலதான் கடலின் ஆழத்துல போட்டாரு. ஆனா அந்த கல்யாணம் பண்ற கணவன், அந்த மனைவி, ஆமா நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி பண்ணவன் தானே, நீ அப்படி சொன்னவன், அப்படி செஞ்சவன் தானே, உன்னை எப்படி நான் நம்புறது? திரும்பி ஒரு பிரச்சனையா வந்து நிற்கும். அதனால ஆண்டவர் மறைச்சதை, ஆண்டவர் மன்னிச்சதை திரும்ப நீங்க ஒரு காலத்திலும் என்ன பண்ணக்கூடாது சொல்லுங்க சத்தமா? எடுக்கவே கூடாது, எடுக்கவே கூடாது. அவ்வளவுதான், அது போயிடுச்சு. அது கர்த்தரே நமக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான். ஆமென் சொல்லுங்கள். சோ அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் இரக்கம் என்ன அப்படின்னா, இனி இந்த இரக்கம் செய்யும் வரை இந்த கூட்டத்துக்கு பிற்பாடு உங்க பலத்தை ஆண்டவர் மற்றவங்களுக்கு முன்னாடி காண்பிக்க போறார். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க எவ்வளவு ஸ்ட்ரென்த் ஆனவங்கன்றத கர்த்தர் காண்பிக்க போறாரு. என் பிள்ளையால அதை செய்ய முடியும்ன்றத கர்த்தர் காண்பிக்க போறாரு. என் பிள்ளை நல்லவங்க தான் அப்படின்றத கர்த்தர் அநேகருக்கு முன்பாய் நிரூபிக்க போகிறார். நீங்க பள்ளி அறையிலே, நீங்க ஜெப அறையிலே, நான் பிரயோஜனம் இல்ல ஆண்டவரே, நான் மோசமானவன் ஆண்டவரே, நான் இந்த மாதிரி விழுந்து விழுந்து போற ஆண்டவரேன்னு நீங்க அறையில ஜெபம் பண்ணுவீங்க. ஆனா கர்த்தர் உங்க வெளியே கொண்டு எப்படி நிறுத்துவார்னா, என் பிள்ளை பரிசுத்தவான், என் பிள்ளை பரிசுத்தவாட்டி, என் பிள்ளையால செய்ய முடியும், என் பிள்ளைய கொண்டு நான் செய்வேன். ஓ ஹalleluya! அதுதான் தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென்.